மாற்ற முடிகிற வல்லமை ஒரே இயக்கம் RSS BJP இந்து முன்னணி தான். பாருங்க, காலையில இருந்து வேற கட்சிக்காரன் இவ்வளவு நேரம் இங்க இருந்திருந்தா மூளைக்கு டாஸ்மாக் பாட்டில் இந்த ரூமே புகை மண்டலமா இருக்கும். நீங்களும் இருக்கவே முடியாது, அவ்வளவு புகை பிடிக்காதவர்கள் போட்டிருப்பான். நான் சிகரெட் தான் பிடிக்கிறேன், புகை நீ தான் பிடிக்கிறேன், நீ பிடிக்க கூடாது புகை அப்படிமா. ஒரு சகஜ நிலை இருக்காது, யாரும் மகிழ்ச்சியா இருந்துக்க முடியாது. மதியம் பிரியாணி கொண்டு வந்து கொடுக்கலைன்னா ஃபர்ஸ்ட் ஆயிடுவான், வெடிச்சிருவான். உட்காந்து பொறுமையா லெக்சர் கேட்கிற இடத்துல இருக்க மாட்டாங்க. சோரேறி குடிச்சு ஓடுறவங்க இருக்கான். நீ 1000 காவல்துறையை வைத்துக் கொண்டு எங்களை கைது செய்தாலும் நாங்கள் கைதாக இருப்போமே தவிர எங்கள் உணர்வை குறைத்துக் கொள்ள மாட்டோம் என்று நிற்கிற சிங்கங்கள் இன்றைக்கு நடந்த இந்த போராட்டம், இந்த ஆர்ப்பாட்டம் தமிழகம் முழுக்க நடந்தது. இத்தனை பேருக்கும் நாம பாராட்டு தெரிவிப்போம், வாழ்த்து தெரிவிப்போம். இது ஆரம்பம் தான். வங்கதேசம் மாத்திரமல்ல, விவேகானந்தர் ஒரு உரைகள் கொடுக்கிறார். நீ இந்துதான், விவேகானந்தர் சொல்றார், நீ இந்துதான். ஆனா எப்ப இந்து தெரியுமா? உங்க அப்பட ஆத்தாள் இந்துன்றதுனால நீ இந்துவா இருக்க முடியாது. அப்ப நானும் இந்துதான் போட்டா நீ சர்டிபிகேட்ல தான் இந்து. அப்ப நான் எப்ப ஹிந்துன்னு வந்து கேட்கிறேன். ஹிந்து என்று சொன்ன மாத்திரத்தில் உன் உடலில் 1000 மின்னர்கள் அதிர்ச்சி அளிப்பது போல காட்சி அளிக்கிறதா? 1000 மின்னல்கள் உடம்புல பாஞ்ச மாதிரி, மின்சாரம் பாஞ்ச மாதிரி ஷாக் ஆகணும். அப்பதான் நீ இந்து. உலகத்தின் எந்த மூலையில் இருந்தாலும், அவன் எந்த மொழி பேசுவனாக இருந்தாலும், எந்த மாநிலத்துக்காரனாக இருந்தாலும், உலகத்தின் இந்து ஒவ்வொருவனும் சகோதரன் என்று நினைக்கிற நினைப்பு என்று வருகிறதோ அதுதான் நீ இந்து. அதனாலதான் இன்னைக்கு வங்கதேசத்தினுடைய ஒவ்வொரு சகோதரிக்கும், ஒவ்வொரு சகோதரனுக்கும் நாம் இவ்வளவு துடிக்கிறோம், ஏற்கிறோம், தவிக்கிறோம், சிறைப்பட்டிருக்கோம், கைதாயிருக்கோம். ஏன்? வங்கதேசமே பாரத தேசம் போட்ட பிச்சடா நாய பரதேசின்னு சொல்லிட்டு இருக்கோம். திரிபுரால ஒரு மகிழ்ச்சியான சம்பவம் நடந்திருக்கு. வங்கதேசத்துக்காரன் திரிபுரால வந்து ஹோட்டல்ல சாப்பிட்டுருக்கான், உட்கார்ந்துருக்கான். விறுவிறுன்னு ஹோட்டல் உரிமையாளர் பணியாளர் வந்தாங்க. எங்க இருந்து வந்திருக்க? பங்களாதேஷ். இடத்து காலி திரிபுரா முழுக்க அவங்களுக்கு உணவில்லை, பொருட்கள் இல்லை, டோட்டல் பாய்காட். அதனால வங்கதேச அரசாங்கம் இந்திய தூதரை அழைத்து, உங்கள் திரிபுரா மாநிலத்தில் இந்த மாதிரி வங்கதேசத்தை சார்ந்தவர்கள் மீது புறக்கணிப்பு நடக்கிறது, நாங்கள் கடுமையாக கண்டிக்கிறோம் அப்படின்னு அந்த பிரதேச எச்சரிக்கை வந்திருக்கு. இது மாதிரி எச்சரிக்கைகளை பயப்படுற கூட்டம் உள்ளது. நிச்சயமாக ஒரு மாற்றம் நடக்கும். வங்கதேசத்தில் மாபெரும் ஒரு அரசியல் எழுச்சி வந்து இந்துக்களுக்கான உரிமை நிலைநாட்டப்படும். அந்த உறுதிமொழியை நாம் எடுத்துக்கொள்வோம். பாரத் மாதா கி, பாரத் மாதா கி.